ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் காம்போசிட் சப்ளை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸில் வர அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிக்சடு சப்ளை அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கு கமெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் மிக்சடு சப்ளையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டு சப்ளையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், காம்போசிட் அண்ட் மிக்சடு சப்ளை. ஸோ காம்போசிட் சப்ளை இந்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காம்போசிட் சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு காம்போசிட் சப்ளைனா என்னன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ composite supply under GST means a supply of two or more goods or services that are naturally bundled and supplied together. அதாவது நீங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குட்ஸாக இருந்தாலும் சர்வீசஸாக இருந்தாலும் அது ஒரு நேச்சராகவே பண்டில்டாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஒன்றா கொடுக்குறீங்க அப்படின்னா அது காம்போசிட் சப்ளைக்குள்ளே வரும். ஓகேங்களா? அதில் ஒரு சப்ளையை நீங்கள் பிரின்சிபல் சப்ளையாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, தி என்டையர் சப்ளை இஸ் டாக்ஸ்டு அட் த ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் டு த பிரின்சிபல் சப்ளை. அந்த பிரின்சிபல் சப்ளைக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் வருதோ அதை தான் என்டையர் சப்ளைக்கும் நம்ம அப்ளிகபிள் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ஸ்லைடு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பிரின்சிபல் சப்ளை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆன்சிலரி சப்ளைஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா மெட்டீரியல், சிமெண்ட்டு, ஸ்டீலு, லேபர், இன்ஜினியரிங் சர்வீஸ் இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை அவங்க ஒரு பண்டில்டாக கொடுக்குறாங்க. எல்லாமே சேர்த்து ஒரு பண்டில்டாக கொடுக்குறாங்க. அண்டர் ஒன் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் கீழே கொடுக்குறாங்க. ஸோ என்டையர் சப்ளை இஸ் ட்ரீட்டட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். அவங்க கொடுக்குற எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸாக ட்ரீட் பண்ணி ஆகணும். அதனால் இது காம்போசிட் சப்ளை. ஓகேங்களா? திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறதுல எதெல்லாம் இன்க்ளூடிங்காக இருக்குன்னா ஆன்சிலரி சப்ளைஸில் மெட்டீரியல் இருக்குது, சிமெண்ட்டு, ஸ்டீலு, அதாவது லேபரும் இன்க்ளூடிங்காக இருக்குது, இன்ஜினியரிங் சர்வீஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பண்டல்டு சர்வீஸாக ஆகிறது. அதனால் ஒரு கான்ட்ராக்ட் கீழேயும் இது வந்துடுது. அதனால் என்டையர் சப்ளை ட்ரீட்டட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, ஏர் ட்ராவல் வித் ஆன்போர்ட் மீல்ஸ். ஒரு ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீல்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ளைட்டில். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் நேச்சுரலி பண்டில்டு அண்ட் யூஸ்வலி ப்ரொவைடட் டுகெதர். இது வந்து ஒரு நேச்சுரலாகவே பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களா, அங்கே ஃபுட்டு வந்து நேச்சுரலாகவே கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு நேச்சுரலி பண்டல் யூஸ்வலி ப்ரொவைடட் டுகெதர். அதனால் இது வந்து ஏன்னா அங்கே நேச்சுரலும் வந்துடுச்சு, ரெண்டுமே சேர்த்து ஒரே டைம்லையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் டாக்ஸ்டு அஸ் ஏ ஏர் ட்ராவல் சர்வீசஸ். ஓகேங்களா? ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணலாம். ஓகே, இது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக நம்ம ஸ்லைடு ஃபுல்லுமே வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய இஷ்யூஸை மட்டும் கவர் பண்ணி ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கோம். ஹோட்டல் ஸ்டே வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் சப்ளை என்ன, அங்கே அகாமடேஷன் சர்வீஸ் தான் பிரின்சிபல் சப்ளையாக இருக்குது. ஆன்சிலரி சப்ளை என்ன, பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டேக்ஸ் ரேட் ஃபார் ஹோட்டல் அகாமடேஷன் அப்ளை டு தி ஹோல் பேக்கேஜ். அகாமடேஷன் சர்வீஸ் தான் பிரின்சிபலாக இருக்கிறதுனால ஹோல் பேக்கேஜுக்குமே நம்ம அகாமடேஷன் சர்வீஸோடைய ரேட் ஆஃப் டேக்ஸ் தான் அப்ளிகபிள் பண்ணணும். ஸோ இது காம்போசிட் சப்ளை. நெக்ஸ்ட்டு
ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. அவங்க வந்து இன்சூரன்ஸும் சேர்த்து குடுக்குறாங்க. இப்போ இங்க பிரின்சிபல் சப்ளை என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் தான். உங்களுக்கு ஆன்சிலரி தான் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடட் அலாங் வித் இட் அண்ட் டேக்ஸ் அண்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆன்சிலரி சர்வீஸாக மாறதுனால, இன்சூரன்ஸ் ஒரு ஆன்சிலரி சர்வீஸாக மாறதுனால உங்களுக்கு பிரின்சிபல் சப்ளை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டேக்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸில் தான் அப்ளிகபிள் ஆகும். ஆக்சுவலாக நான் ரீசன் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, அது நேச்சுரலாகவே பண்டில்டாக இருக்கணும், அதை நீங்கள் ஒன்றாவே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிம் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க ஒரு ஜிம்மில். அவங்க கொடுக்க சொல்ல அந்த மெம்பர்ஷிப்பில் எதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஹெல்த் செக்கப்பும் டயட் பிளானும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 1 இயர் ஜிம் மெம்பர்ஷிப்பு, உங்களுக்கு ஃப்ரீ ஆனுவல் செக்கப்பு ப்ளஸ் பெர்சனலைஸ்டு டயட் கன்சல்டேஷன் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இப்போது இங்கே காம்போசிட் சப்ளை ஜிம் சர்வீசஸ் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதான் பிரின்சிபல் சப்ளை. செக்கப்பு டயட் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வருது. இந்த ஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு என்ன வருமோ அந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் தான் அப்ளை ஆகும். ஓகே, இதில் இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, வென் டூ திஸ் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கிராஸ் த லைன் இன்டு வேல்யூ ஆட்ஸா வர்சஸ் ஸ்டாண்டலோன் சர்வீசஸா? அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். ஸ்டாண்டலோன் சர்வீசஸ்னால் அது வேறு, வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வேறு. இது வந்து வேல்யூ ஆட் பண்ணதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபர்னிஷிங் கான்ட்ராக்ட் வித் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, மாடுலர் கிச்சனை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு ஆன்சைட் அசம்பிளி, அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுவாங்க அந்த கிச்சனை. ப்ளஸ் ஒரு 1 இயர் வந்து மெயின்டெனன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இது காம்போசிட் சப்ளைக்குள்ளே வருது. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரின்சிபல் சப்ளை வந்து என்ன, ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஆன்சைடு அசம்பிளி அது ஒரு சர்வீசஸ் கீழே வருது, மெயின்டெனன்ஸுமே உங்களுக்கு சர்வீசஸ் கீழே வருது. ஸோ ஃபர்னிச்சர் ரேட்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரீசன் நேச்சுரலி பண்டல். இதை வந்து அங்கே போய் பண்ணி தான் கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபர்னிச்சர் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் அசம்பிள் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு நேச்சுரலாகவே நீங்கள் அங்கே தான் போய் பண்ணி ஆகணும் அசம்பிள் பண்ணுறது. ஸோ நீங்கள் இங்கேருந்து அசம்பிள் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட் இஃப் கஸ்டமர் ஆப்ட் அவுட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன்? அந்த கஸ்டமரு எனக்கு இன்ஸ்டாலேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னால் இது காம்போசிட் சப்ளையானா? ஆமாம், காம்போசிட் சப்ளை. அதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது வெறும் கிச்சன் வந்து அப்படியே அந்த செட்டை மட்டும் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஒரு B2B IT சொல்யூஷன் இருக்காங்க, அவங்க சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இம்ப்ளிமெண்டேஷனும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. இது காம்போசிட் சப்ளை. ரீசன் என்ன அப்படின்னா, இது நேச்சுரலாகவே அவங்க தான் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பிரின்சிபல் சப்ளை என்னென்னா சாஃப்ட்வேர் லைசன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் லைசன்ஸுக்கு உண்டானது தான் அவங்களுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். எப்போ இது வந்து மாறுபடும் அப்படின்னா, அவங்க சாஃப்ட்வேர் லைசன்ஸை கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனும் ட்ரைனிங்கையும் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ சேஞ்ச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம ரெகுலராக